ரிஷபராசி ராகு தசை. இந்த ராகு தசை இந்த 2025 பயிற்சி ஆகக்கூடிய சனி பகவான் இந்த தசையில் என்ன மாற்றங்களை கொடுக்கும்? ராகு தசை அப்படின்னா 18 வருடங்கள் இந்த ராகு தசை. இந்த ராகு தசையை பொறுத்த வரைக்கும் நிறைய மாற்றங்களை கொடுக்கக்கூடியவர். ஒரு விஷயத்தை அதிகமாக பப்ளிசிட்டி பண்ணக்கூடியவர். அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்யக்கூடியது நல்லதோ கெட்டதோ அதை அப்படியே பப்ளிசிட்டி பண்ணணும். அதாவது விரிவாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த ராகு கிட்ட. இந்த 2025 சனி பகவானுடைய பயிற்சி இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ராகு தசையில் என்ன மாற்றங்களை கொடுக்கும்? இது எந்தெந்த வயதில் இந்த ராகு தசை வரும்? கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள். இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயதிலிருந்து 38 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்புக்கு வரும். அந்த வயசில் தான் அவங்களுக்கு ராகு தசை நடக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நான் சென்ற பகுதியில் தசா புத்தி இருப்பு எடுத்துக்கிறேன். முன்ன பின்ன வரலாம். உங்களுக்கு 2 வருஷம் முன்னாடி வரலாம், இல்லை 2 வருஷம் பின்னாடி வரலாம். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும், அப்படி இல்லை ஒரு 34 வயசு வரைக்கும் இந்த ராகு தசை நடப்பில் வரும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 1, 2 பாதங்கள் மட்டும்தான் இருக்குது மிருகசீரிடம். இதில் தசாபுத்தி இருப்புகள் 7 வருடம் அப்படியே இருக்கும். அதனால் 6 வருடம் கணக்கு எடுத்துக்கிட்டால் கூட 24 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்புக்கு வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னாக்கா 6 வயசுலேருந்து ராகு தசை ஆரம்பிக்குது மிருகசீரிடத்துக்கு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 12 வயசுலேருந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுப்போம், 30 வயசு வரைக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 to 38. இந்த ராகு தசை 6 வயசுலேருந்து வருதுன்னு வச்சிங்களா, நம்ம 16 வயசுலேருந்து எடுத்துப்போம். ஏன்னா சின்ன வயசில் இப்போ 7.5 சனி கிடையாது, நல்லாவே இருக்கும், இன்னும் பெருசாக பாதிப்புகள் கொடுக்காது. ஒரு 15 வயசுக்குள்ளே இருந்தீங்கன்னாக்கா ராகு தசையில், ஏன்னா 11ஆம் இடத்துல தான் சனி, இது பெருசாக உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. லாபஸ்தானத்தில் சனி பகவான். சனி பார்க்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா இந்த ராசி 3ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா கன்னி ராசி, 10ஆம் பார்வையா தனுசு ராசி. இந்த 3 இடங்களில் 6ஆம் அதிபதியோ, உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியோ, இல்லை ராசிக்கு 6ஆம் அதிபதியோ அந்த இடத்துல இருந்தால் நோய் நொடி கிளியர் ஆகும். வீட்டில் கடன் பிரச்சனைகள் இருந்தால் அது கிளியர் ஆகும். அதாவது சனி பார்க்கக்கூடிய இடத்துல இந்த ராகு தசையில் அந்த 3 இடங்களில் 6 கிரகங்கள் தசை நடத்தக்கூடிய கிரகம் அங்கே இருந்தால் கூட சிறப்புன்னு எடுத்துக்கலாம் 15 வயசுக்குள்ளே. இப்போ 15 வயசுக்கு மேலே 21 வயசு வரைக்கும் படிக்கக்கூடிய காலங்கள். இந்த ராகு தசை எப்படி இருக்கும்? 16 வயசுக்கு மேலே ராகு தசை 21 வயசு வரைக்கும் படிக்கிற வயசில் வருது அப்படின்னா, உங்கள் சுய ஜாதகத்தில் ராசிக்கோ இல்லை லக்னத்துக்கோ யோகம் செய்யக்கூடிய கிரகமாக இருந்து, பொதுவாக லக்னத்துக்கு தான் எடுக்கணும். உங்கள் லக்னத்துக்கு ராகு பகவான் 6, 8, 12 ஆகிய இடங்கள்லாம் மறைஞ்சிருந்து தசை பண்ணக்கூடாது. அப்படி தசை பண்ணால் மனசளவில் பாதிப்பீங்க, படிப்பு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சனி பார்க்குற பார்வை இருக்கட்டும் ஒரு பக்கம், தசாபுதி தான் உங்களுக்கு முக்கியம். இப்போ 7.5 சனி வரும்போது ராகு கேது பயிற்சியை பற்றியோ இல்லை குரு பயிற்சி பற்றியோ மற்ற கிரக பயிற்சிகளை பற்றி நம்ம பேச போகிறதில்ல. இப்போ 7.5 சனி இல்லை, அதாவது சனியுடைய குறுக்கீடல் கிடையாது, உங்களுக்கு தசாபுதி தான் மெயின். இப்போ 100% தசாபுத்தியை எடுத்துக்கலாம். இந்த தசாபுத்தி என்ன பண்ணும், இது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் இது சனி பகவானுடைய பயிற்சியில் சொல்கிறேன் அப்படின்னா, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் ஒரு கால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ சனி பார்க்கக்கூடிய 3 இடங்களில் இந்த ராகு பகவான் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா, ஏன்னா 3 இடமும் நட்பு கிரக வீடு. ஏன்னா சுக்கிரனோட வீட்டை பார்க்குறதும், கன்னி புதனோட வீடு பார்க்குறதும், தனுசு குருவோடைய வீடு பார்க்குறதும் 3 கிரகம் நட்பு கிரக வீடு. அந்த இடத்துல ராகுபவன் இருந்து தசை நடத்துச்சுன்னு வச்சிங்களேன், சிறப்பு, அருமையான முன்னேற்றம். இப்போது படிப்பு ரீதியாகவோ மனசளவில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கலாம். நீங்கள் நினச்ச படிப்பு படிக்கிறது, நல்ல ஒரு வளர்ச்சி, வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள், நிறைய பொருளாதார வளர்ச்சி, அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும். இது இந்த இடத்துல இல்லை சனிக்கு பகை கிரக வீட்டில் இருக்குது, அப்போ கூட சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார்.
சனி பகவானுடைய பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் கூட உங்கள் லக்னத்துக்கு யோகராக வந்தால் அந்த ராகு பகவான் சிறப்புன்னு சொல்லிக்கலாம். நல்ல ஒரு ஏற்றம் தான், பெருசாக கெடுபலன் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து படிப்பு பாதிச்சிருக்கு, படிப்பில் முன்ன மாதிரி இல்லை, நிறைய கஷ்டப்படுறாங்க, எந்த ஒரு எக்ஸாம் எழுதினாலும் சரி அதில் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க, அரியர் வச்சுட்டே வராங்க, நிறைய இது வந்து நெருக்கடி கொடுக்குது, அது எப்போ தான் தீரும், எல்லாமே எப்போ நான் படிப்பை முழுமையாக முடிச்சுட்டு வெளியே வருவேன் அப்படின்னீங்கனாக்கா இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் இந்த சனி பயிற்சின்றது, இந்த 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்னென்னலாம் உங்களுக்கு கொடுக்கும். தசாபுத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தால் அவயோக தசை ஓடிட்டுருக்கு, கஷ்டப்பட்டுனுக்கிறீங்கனாக்கா நல்லாயிருக்கும். இப்போது 21 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும், முதல்ல 30 வயசு வரைக்கும் சொல்கிறேன். இதில் வந்து முதல் சுற்று சனி, இரண்டாவது சுற்று சனி எல்லாம் கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தில் ராகு தசை மறைமுக சுப தொடர்பில் இருந்தால், அதாவது ராசிக்கு யோகர் ஆனால் லக்னத்துக்கு அவயோகர், அப்படி இல்லை லக்னத்துக்கு யோகர் ராசிக்கு அவயோகர், அந்த மாதிரியான வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா 2 பலன்களை கொடுக்கும். முதல்ல ஒரு 12 வருஷம் நல்ல பலன்களை கொடுத்துரும் லக்னத்துக்கு யோகராக இருந்தால். லக்னத்துக்கு யோகராக இல்லை அப்படின்னாக்கா 18 வருடங்களும் உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். ராசிக்கு அவயோகரோட வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் கெடுபலன்களை கொடுத்துரும். இப்போ ராகு தசையில் வேலை வாய்ப்பு இல்லை, பொருளாதாரம் இல்லை, சரியான படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, படித்த படிப்பு ஒன்று, பார்க்குற வேலை ஒன்று, இது மாதிரி நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டே வருது அப்படின்னா இப்போ கோச்சாரத்துக்கு வரக்கூடிய சனி பகவான், ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பயிற்சி இந்த வருஷத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு முதல் கொண்டு, இப்போ 21 வயசுக்கு மேலே இருக்கிறீங்க, 38 வயசு வரைக்கும் இருக்கிறீங்கன்னா வெளிநாடு வேலைக்காக ட்ரை பண்ணிங்கன்னா வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு, அதாவது மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா அது மேல் படிப்பு உயர் படிப்பெல்லாம் கொடுத்துரும். இங்கேருந்த கூட நான் வேலை பார்த்துனே படிக்கணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே கொடுக்கும். இந்த சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது லாபஸ்தானத்துக்கு வர்றதுனால அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்குது. குருவோட நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், 3 கிரகமும் அவரோட நட்சத்திரம் தவிர மீதி 2 கிரகங்களும் நட்பு கிரக நட்சத்திரங்கள். அப்போ லாபஸ்தானத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பெருசாக கோச்சார ரீதியாக இந்த சனி பகவான் கஷ்டங்களை கொடுக்காது, நல்ல ஒரு மேன்மை கொடுக்கும். ரிஷபராசிக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆனால் ராகு தசை உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். வேலை இல்லையா, வேலை கிடைக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை செஞ்சுட்டு வரீங்க, வேலையில் ப்ராப்ளமாக, அந்த வேலையில் ப்ராப்ளம் இருக்காது. திருமண வாழ்க்கை இங்கே தான் நமக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய இடம் அப்படின்னாக்கா திருமண வாழ்க்கை. ஒரு சில பேருக்கு வந்து ராகு தசை எப்படி இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையில் கை வச்சிரும். ஏன்னா ராகு வந்து சுக்கிரனோட சம்மந்தப்பட்டாலோ இல்லை சனியோட சம்மந்தப்பட்டாலோ இந்த 2 கிரகத்தோட சம்மந்தப்பட்டு 3, 6, 10, 11 இருந்து தசை நடந்துச்சுன்னா சிறப்பு. அது எங்கே இருந்தாலும் பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. யோக கிரகமாக இருந்தாலும் சரி, அவயோக கிரகமாக இருந்தாலும் சரி, இது மாதிரியான இடங்களில் இருந்து தசை பண்ணிச்சுன்னா பெருசாக உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்காது. எது ரீதியானா திருமண வாழ்க்கை ரீதியாக. ஆனால் 3, 6, 10, 11 இல்லை, வேறு இடங்கள்ல இருக்குது. 6, 8, 12 சம்மந்தப்பட்டிருக்கு. சுக்கிரன் ராகு சேர்க்கை, நான் சொல்கிறது சனி ராகு சேர்க்கை, இதெல்லாம் வந்து ஒரு திருமணத்தை அப்படியே அப்பட்டமாக கெடுத்துரும். அவ்வளோ அருமையாக கெடுக்கும். பார்த்துன்னு இருக்கும்போதே ஒரு பொண்ணோட வாழ்க்கையும் ஒரு பையனோட வாழ்க்கையும் ரொம்ப கெடுக்கக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். அதாவது அவயோக தசையாக இருந்து சனி சம்மந்தப்பட்டால், இப்போ ரிஷபராசிக்கு யோகாதிபதி தான் சனி, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சனி சம்மந்தப்பட்டாலோ இல்லை சுக்கிரன் சம்மந்தப்பட்டாலோ உங்கள் சுய ஜாதகத்தில் சனி சுக்கிரன் இந்த கிரகங்கள் காம்பினேஷன் இருக்கும். சனி சுக்கிரன் சேர்ந்திருந்தாலோ இல்லை சனி சுக்கிரன் பார்வை பெற்றிருந்தாலோ, சுக்கிர பகவான் சனியுடைய நட்சத்திரம் ஏறியிருந்தாலோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லவ் மேரேஜ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும். லவ் பண்ணி, ஆனால் அது பிரிவுகளை கொடுக்கும். கோச்சாரத்தில் சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமணம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துரும். நீட்டாக இப்போ திருமணம் நடக்கும், லவ் மேரேஜ் நடக்கும், எல்லாமே நடக்கும். ஆனால் 7 சனி வரும்போது அது பிரச்சனைகளை கொடுத்து பிரிய வைக்கும். இது அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்து தசை பண்ணால் மட்டும், அதாவது உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த அவயோகம் செய்யக்கூடிய இடத்துல இல்லை அப்படின்னாக்கா சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு, பொருளாதாரம், திருமணம் எல்லாமே ஓரளவுக்கு நார்மலாக போயிடும். ஓரளவுக்கு தான். ராகு தசையில் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. ராகு தசையை பொறுத்த வரைக்கும் 10 டீட்டெயில் இருக்குது. ராகு பகவான் தன்னுடன் சேரக்கூடிய கிரகத்தை அதனுடைய காரகத்துவங்களை வாங்கி தன்னுடைய தசையில் கொடுக்கும். இப்போ 4 கிரக சேர்க்கை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ராகு கூட 4 கிரகங்கள் இருக்குது.
உங்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணாது, பெருசாக ஒன்றும் பாதிப்புகளே கொடுக்காது. ஆனால் விரய சனி, ஜென்ம சனி, 2ஆம் இடத்துல சனி, அதாவது இந்த 7.5 சனி வருது இல்லையா, அந்த டைமில் தான் பார்வைப்படக்கூடிய இடங்கள்ல இந்த ராகு 4 கிரகத்தோடு இருந்துச்சுனாக்கா இந்த ராகு தசையில் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடிய நபராக இருப்பீங்க. இப்போ தெரியாது, இப்போ நல்லாவே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை வராதுன்னு வச்சிங்களேன். சனீஸ்வரனோட பார்வை அந்த கிரகத்தை தூண்டும். இப்போ பார்க்கக்கூடிய இடத்துல வந்து இந்த 4 கிரக சேர்க்கை இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன், 2 கிரகம் கொடுக்கும், 2 கிரகம் கெடுக்கும். அப்போ சமமாக இருக்கும். ஒரு பக்கம் வருமானம் வரும், ஒரு பக்கம் செலவாயினா இருக்கும். சேமிப்பு இருக்காது. ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஒரு யோகத்தை கொடுக்கும். ஒரு மனம் வாங்குவீங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ ஒன்று வாங்குவீங்க, உடனே விற்கக்கூடிய சூழ்நிலை வரும். இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன். கடன் அமைப்பு கொடுத்துரும். அந்த ராகுவோட சேர்ந்த கிரகங்கள் 6ஆம் அதிபதியோ 8ஆம் அதிபதியோ இருந்தால் மோசம், ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் அந்த டைம் அப்படிங்கிறது. சனீஸ்வர பகவான் பார்க்கக்கூடிய இடங்கள்ல இந்த ராகு 4 கிரக சேர்க்கையோ 3 கிரக சேர்க்கையோ இல்லாமல் இருந்தால் சிறப்பு. மற்றபடி வேறு எங்கே இருந்து தசை பண்ணாலும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுத்துரும். திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம். இந்த ராகு தசையில் திருமணத்தை கொடுத்துரும். திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுத்துரும். பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு. ஒரு சில பேருக்கு வந்து டைவர்ஸு அது இதுன்னு வரைக்கும் போயிருக்கலாம். ஒரு சில பேருக்கு ராகு தசையில் அவயோக தசையாக இருந்தால் நிறைய பேருக்கு பிரச்சனை இருப்பாங்க. லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பிரித்து விடாது, சேர்த்து வைக்கும். இப்போ சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை மறுமண வாழ்க்கைக்கான ஒரு இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து தொழில் பாதிச்சிருக்கும். கடன், அந்த 38 வயசுக்குள்ளே இருக்கிறீங்கன்னா ஒரு தொழில் செஞ்சுட்டு வரீங்க, தொழிலில் கடன் இருந்ததுன்னா அந்த கடன் அமைப்பு தீரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கடனை கொடுப்பீங்க. 7.5 சனி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனிக்கு பிறகு அது வேற மாதிரி. இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, லாப சனியாக இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, வேலை செய்யக்கூடிய இடங்களையும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். பெண்களுக்கு குறிப்பாக எல்லா வேலை வாய்ப்பும் உங்களுக்கு உறுதியாக இருக்குது. வெளிநாடு வேலை வாய்ப்பு ட்ரை பண்ணால் கிடைக்கும். இப்போது நீங்கள் புதுசாக ஒரு வேலை தொடங்கணும், இல்லை தொழில் தொடங்கணும்னு நினச்சிங்கனாக்கா நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த ராகு தசையில். திருமண வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. எதுவுமே வந்து அனுசரித்து போகிறது நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குருவுடைய பயிற்சி, அது பொருளாதார வரவு எல்லாமே கொடுக்கும். இந்த 2025 இந்த சனி பயிற்சிக்கு பிறகு ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். நன்றி.